உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, பார்த்துட்ருக்குறீங்க, லைக் கொடுத்துருக்குறீங்க. எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, புஷ்கர் அம்சம். அதாவது நமக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அப்போ பணம் இல்லாமல் தான் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்பயுமே லோ கிளாஸில் இருக்கிறவங்களும் சரி, கடைநிலையில் இருக்கிறவங்களும் சரி, உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பணம்ங்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க. கீழே இருக்கிறவங்க மேலே போகிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மேலே இருக்கிறவங்களுக்கும் பண பிரச்சனையும் இல்லை. ஆனால் இடையில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்துக்கு தான் இந்த பண பிரச்சனை. ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் விலைவாசி ஏற ஏற சம்பாதிக்கிறது பூரா அந்த விலைவாசியும் அந்த பள்ளிக்கூட செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்குமே போயிடும். தடுமாறிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நமக்கு எப்போ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த பதிவு. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, 1 நீச்சபங்க ராஜயோகம், 2 புஷ்கராம்சம், 3 காரகாம்சம், 4 இந்து லக்னம், அது ராகு தசை, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ராகு தசை, அடுத்தது யோகாதிபதியினுடைய தசை. இந்த அமைப்பில் இது எளிமையாக வெளியே தெரிகிறது. அப்போ இந்த அமைப்பில் ஏதாவது ஒன்று நமக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பணத்தை வாரி வழங்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற அமைப்பில் தான் இந்த 6ஐயுமே 1 by 1 நம்ம ஒன்றா ஒவ்வொரு பதிவில் பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரே பதிவில் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் நமக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. அதனால் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புஷ்கராம்சம். இந்த புஷ்கராம்சம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு கிரகமாவது புஷ்கராம்சம் வாங்கியிருந்ததுன்னா எப்படி இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தியில் உங்களை உயர்ந்த நிலைக்கு நல்ல ஒரு செல்வந்தனாக ஆக்காமல் போகவே போகாது. இதெல்லாம் ஒரு 100க்கு 100 உண்மை அப்படிங்கிற மாதிரி இதுதான் இது. இப்போ இந்த புஷ்கராம்சம் அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத முதல்ல காட்டிடுறேன் பாருங்கள். இது ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டத்தில் ஃபஸ்ட்டு வர்றது ராசி, இன்னொன்று வர்றது நவாம்சம். இந்த நவாம்ச கட்டம் தான் இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது தான் புஷ்கராம்சம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த நவாம்சத்தில் தான் இந்த கட்டத்தில் ராசி கட்டத்தை விட்டுருங்க. இந்த கட்டத்தில் இந்த இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் இந்த கட்டத்தில் ஒரு சில கட்டங்கள் இருக்கிறப்ப அவ்வளவு சக்தி எது பெறுது. அப்போது இதில் எந்தெந்த கட்டத்தில் எந்த மாதிரி இருந்தால் நமக்கு புஷ்கராம்சம் கிடைக்கும், அந்த அமைப்பு கிடைக்கும், நமக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். இப்போ இதில் என்னன்னா, புஷ்கராம்சம் அப்படின்னா மொத்தம் நமக்கு 9 கோள்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு 9 கோள்கள் இருக்குது. அந்த 9 கோள்களுக்கும் ஒவ்வொரு கோளுக்கும் 3 கிரகங்கள், 3 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்களில் 3 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் இங்கே போடுறதுக்கு இடம் இல்லாதனால அதை விட்டுட்டேன். நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. கேதுவுக்கு அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 கேதுனுடைய நட்சத்திரம். சந்திரனுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம். குருவுக்கு விசாகம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அதே மாதிரி சூரியனுக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். புதனுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த ராகுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 ராகுனுடைய நட்சத்திரங்கள். இங்கே சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம். அடுத்து செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். சனிக்கு பார்த்திங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஆக இப்போது 9 கோள்களுக்கும் இந்த 20 நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இந்த புஷ்கராம்சத்தில் இது எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாதங்கள் இப்போ சூரியனுக்கு எப்படி இருந்தாலும் இந்த ராசி கட்டத்தில் சூரியன் இருப்பார். இதில் பாருங்கள், எல்லா கிரகங்களுக்குமே இப்போ இதில் என் பாதசார அட்டவணையில் எல்லா கிரகங்களுமே வாங்கியிருக்கிற பாகை டிகிரி இருக்குது. அடுத்தது எந்த பாதத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு எல்லா கிரகங்களுமே கோள்களுமே ஏதாவது ஒரு பாதத்தில் நிற்கணும். அப்படி நிற்கிற பாதங்களில் ஒரு சில பாதங்கள் இந்த புஷ்கராம்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெறும். அப்போ எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம கணக்கு போடணும், ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்தை வச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு புஷ்கராம்சம் எங்கெங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த 3 கோள்களுக்கும் கேது, சந்திரன், குரு, இந்த 3 கோள்களுக்கும் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். 1 மேசம், இதில் 1 2 3 4 இப்படி தான் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது
இந்த சுக்கிரன் செவ்வாய் சனி இவங்களுடைய நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய பாதங்கள் இங்கே 1 2 3 4 இப்படி ஆரம்பிக்கும். அடுத்தது இங்கே சூரியன் புதன் ராகு இதில் இருக்கக்கூடிய பாதங்கள் 1 2 3 4 இப்படி தான் இந்த 3 கிரகங்களுக்கும் இப்படி, இந்த 3 கோளுக்கும் இப்படி, இந்த நம்பர் படி தான் கிரகங்கள் அங்கங்கே போய் நிற்கும் பாதத்தை பொறுத்து. இதில் இப்போ புஷ்கராம்சம் அப்படிங்கிற அமைப்பு எங்கே வருதுன்னா, சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன சொன்னா, கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் சூரியனுடைய 1வது பாதத்திலேயோ 4வது பாதத்திலேயோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது புஷ்கராம்சம். அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரனுக்கு 2வது பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால், ரோகிணி அஸ்தம் திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்களில் 2வது பாதத்தில் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா அது புஷ்கராம்சம் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அடுத்து குரு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு 2ஆம் பாதமும் 4ஆம் பாதம். குருவுக்கு என்னென்ன நட்சத்திரம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது இந்த 2வது பாதத்துலேயோ 4வது பாதத்துலேயோ ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது புஷ்கராம்சம் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா 3வது பாதம், சுக்கிரனோட 3வது என்ன பரணி பூரம் பூரடம் இந்த 3 நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் ஒரு கிரகம் நின்றுது அப்படின்னா அது புஷ்கராம்ச பாதம். அடுத்து ராகுவுக்கு 4வது பாதம், ராகுனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன, திருவாதிரை சுவாதி சதயம். அப்போ அந்த 3 நட்சத்திரங்கள்லையும் ஏதாவது 4வது பாதத்தில் ஒரு கிரகம் நின்றுதுன்னா அது புஷ்கராம்சம் வாங்கியிருக்குது. அடுத்து சனிக்கு 2வது பாதம், சனியினுடைய 3 நட்சத்திரங்கள் என்னென்ன வருது, பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களை 2வது பாதத்தில் ஒரு கிரகம் நின்றுது அப்படின்னா அது புஷ்கராம்சம் பாதம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கிரகங்களுக்கு இந்த அமைப்பில் ஒரு கிரகங்கள் நிற்கிறப்ப அவங்களுடைய தசாபுத்தி வர்றப்ப கண்டிப்பாக உங்களை ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாகவோ அல்லது ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு நல்லா ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து ஒரு உச்சகட்டமான ஒரு நல்ல நிலைக்கு ஒரு நல்ல ரேங்கில் கொண்டு போயோ, தொழில் செய்கிறீங்கன்னா நல்ல லாபத்தையோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கறது தான் இந்த புஷ்கராம்சம். இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இந்த புஷ்கராம்சம் பாதம் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் ஜாதகத்தில் காட்டினா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும். எப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் எப்படி பார்க்குறது, சொல்லி கொடுக்குறது ஈஸி, கேட்குறது ஈஸி. ஆனால் ஜாதகத்தை எடுத்து நம்ம வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு அது புரியணுமில்ல. அப்போ இப்போ பாருங்கள், ஒன்றை காட்டுறேன் பாருங்கள். இங்கே சூரியன் இருக்கார். சூரியன் அவர் வாங்கின பாகை என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், என்ன பாதத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா, என்ன நட்சத்திரம் இருக்கார், என்ன பாதத்தில் இருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சூரியன் கிருத்திகை 4. அப்போ நம்ம இங்கே புஷ்கராம்சம் என்ன கொடுத்துருக்குறோம், சூரியனுக்கு 4வது பாதத்தில் 1 அல்லது 4வது பாதத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது புஷ்கராம்சம். அப்போ இங்கே சூரியனுக்கு 4வது பாதத்தில் யார் இருக்கிறார், கிருத்திகையில் இருக்கிறார் சூரியன். கிருத்திகைங்கிறது அவருடைய சுய நட்சத்திரம். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். ஆக சூரியன் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே 4வது பாதத்தில் புஷ்கராம்சம் வாங்கியிருக்கிறார். அப்போ அம்சகட்டத்தில் எங்கே வந்து நிற்கும், நம்ம சூரியனுக்கு ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்குறோம். சூரியனுக்கு 1 2 3 4 இந்த இடத்துல அம்சகட்டத்தில் இந்த வந்து சூரியன் அப்படின்னு இருப்பார். பாருங்கள், இதை மறுபடியும் இன்னொரு தடவை விளக்குறேன் பாருங்கள். இங்கே இருக்காருங்களா சூரியன் இருக்காருங்க. சூரியனுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 1 2 3 4ங்கிறப்ப அந்த அம்சகட்டத்தில் அப்படி வந்து நின்றுவார். அப்போ அது புஷ்கராம்ச பாதம். அடுத்தது இன்னொன்று பார்க்கலாம். இதுலேயே இன்னொன்று பாருங்கள். இங்கே சதயம் 4ல் யார் இருக்கிறார், குரு இருக்கிறார். குரு சதயம் 4வது பாதத்தில் இருக்கிறார். இந்த சதயம் 4ங்கிறது ராகுவனுடைய நட்சத்திரம். சதயம்ங்கிறது ராகுவனுடைய நட்சத்திரம், அதில் குரு இருக்கிறார். அப்போ ராகுவுக்கு 4வது பாதத்தில் குரு இருக்கார் அப்படின்னா குரு தசையில் ராகு புத்தியில் இவருக்கு சரியான ஒரு செல்வ செழிப்பை இது வழங்காமல் போகவே போகாது. அவ்வளவு அற்புதமான இந்த அமைப்பு இந்த புஷ்கராம்சம். இதில் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறுபடியும் கேளுங்க, டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த அமைப்பு இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தொழில் இது எல்லாத்தையுமே கூட நம்ம மாற்றிக்க முடியும். சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க. இதில் ஒன்றா தான் நம்ம பார்க்க முடியும், நீளமாக இருக்கிறதுனால
ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்துட்றேன் நான். நீங்கள் இதை பார்க்குறப்ப அது வேணும்னா அதை பார்த்துக்குங்க. எந்த அமைப்பு இருக்கோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக விளக்கி கொடுக்குறேன். இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னுக்கு வந்தே தீரணும். பெரிய ஒரு செல்வந்தனம் ஆகி தான் தீரணும் அப்படிங்கிறது தான் கிரகங்கள் நமக்கு கொடுக்குறதா. ஏன்னா நம்ம வாங்கின கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே கிரகங்கள் இங்கே நமக்கு அமையும். அந்த அமைப்பு நமக்கு இருக்கா, இருந்துச்சுன்னா ரைட், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட்டு. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.